போடுறானே சார் நான் கம்ப்ளீட்லி நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது சார் எனக்கு. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா, அவங்கள கரெக்டாக செல்ஃப் அடிச்ச மாதிரி பேசின அப்படி சொல்லுவாங்களா உங்க அக்கா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தம்பி அந்த அவங்கள வந்து நீ கேட்ட வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்களா உங்ககிட்ட வந்து? பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை பாரு வீட்டு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. பாராட்டு வேலை எடுப்பாங்க. ஆமா, நீ சூப்பரா பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சி கதை மாட்டி இழுத்தையில, அப்ப பாவம் உன் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்க அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் போலாம். என்னடி இது? புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. சீரியஸ்லி எஸ் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொன்னல கமருதன். டேய் சோனமுத்தா, டேய் வெளிய போய் பாரு கமர்தன், என்னென்ன வந்து சொல்லிருக்காங்கன்னு உனக்கு அப்ப தெரியும். பால் சண்டை கூட உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? டேய் டேய் சோனமுத்தா போச்சா. இவ வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்ணி விடுறதுனால தான் நீ சொல்ற உன் கரியர் முக்கியம் பாத்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என்ன பார்த்து முறைக்கிறது? ஏய் வெள்ளப்ப முதல்ல. ஏய் வெள்ளப்ப அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ பேசவே கூடாது. என்ன தூண்டி விட்டு சார் கிட்ட என்ன சின்ன பிரச்சனை இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அளவுக்கு நிக்க வச்சது காரணமா? எல்லாத்தையும் போட்டு அவசியம் இல்ல பார்வதி. இதுக்கு மேல நீ கத்திக்க வேணாம். நீ நான் சார் கிட்ட பேசுறேன். லிசனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்ப வச்சு கேம் ஆடி உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு குளிர் காஞ்சி நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இன்னைக்கு இந்த ரெட் கார்டு வாங்கி அசிங்க வெளியே போற அளவுக்கு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. கார்ல உட்கார்ந்து சொன்னா இல்லையா அமைதியா இரு, வார்த்தை விடுற. நீ பேசல, அவன் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா. எவ்வளவு தடவை சொன்னேன் கமர்தன்? கதவு திறந்துருச்சு, கிளம்பலாம். எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொன்னேன்? நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. கோவம் நீ தானடா சொன்ன, அம்மா சொன்னாங்க கோவம் அழிச்சிருன்னு சொல்லிட்டு. அதான் நடந்திருக்கு. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். உட்கார்ந்து நான் அவ்வளவு தடவை சொன்னேனா இல்லையா? யாரோரா அவ உன்னை ஏத்தி விடுறா, பேசிக்கிட்டு இருக்க நீ. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இதுகிட்ட பேச முடியுதா பாரு, ஏதாவது கேட்க முடிஞ்சதா? கை செஞ்சு பேசாத விடு. எனக்கு ஒரு மாதிரி கேவலமானவ மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானவனடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. ஏய் உண்மைதான். சரி விடு விடு விடு, நத்திங், ஃப்ரீயா விடு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சான்றா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். என்னால உன்னை வாழ்க்கையிலும் பார்க்கவே முடியாது. பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறாங்க? இல்ல, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு சான்றா. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த பண்ண தப்புக்கு தான் நான் வந்து அனுபவிக்கிறேன். இதனால நான் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அதனால நான் வந்து சாரி சொல்லி நான் இதை வந்து சஃபைஸ் பண்ண நினைக்கவே இல்ல. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அது நான் பண்ண வேலைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சாரி ஃபீல் பண்ற மூஞ்சி பாரு. சாரி, சூப்பர் சாரி. இதெல்லாம் சூப்பர் சாரி.
அவன் இன்னும் திருந்தல மாமா. போகட்டும். இல்ல நான் வந்து உடனே சாரி கேட்கறேன்னா நம்ப முடியலையா சாரி கேட்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? खत्म बाय बाय टाटा गुड बाय गया சோலி முடிச்சு. லைஃப்ல மட்டும் சத்தியமா சொல்றேன் கல்யாணம் பண்ற போற சார் அவ்வளவுதான் நீ அது நான் சொல்ல உரிமை இல்ல இல்ல பார்த்து புரிஞ்சிச்சு நக்கல்யா அவனுக்கு. வேண்டாம் வேண்டாம் கமருதீன் நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். கமருதன் என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். யார் கூட வேணாலும் சவகாசம் வச்சுக்கோங்க. இதை இப்ப வெளில போய் இதோட இதை கட் பண்ணி விட்டுருங்க. உங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லது. எவ்வளவு டைம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். வாழ்க்கை ஃபுல் நான் வந்து எவ்வளவு நாள் 3வது வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. ஒரு நல்லது ஒரு சீனியர் உன்னோட வயசுல அனுபவசாலி நான் சொல்றேன். ஓகே நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. அவனா பண்ணல, ஒரு ட்ரிகர் பண்ணி ஒருத்தர் மூலியமா தான் அவன் பண்ணான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கடைசியில எல்லாத்தையும் அந்த அவன் மேல அப்படி கை காட்டி விட்டு போயிடுறது. அதான் வர்க்கீஸ். வெளியே வந்து நல்ல வேளை அவனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கல, அவளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். அவனுக்கு மட்டும் கொடுத்திருந்தா குளுன்னு இருந்திருக்கும் இந்த அம்மா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.